மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே, கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கவலையால் உள்ளம் கலங்கி போனாலும் கண்ணீரே உந்தன் உணவானாலும். கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கரம் பிடித்தே உன்னை நடத்திடுவாரே. அலைகள் மோதி படகு அசைந்தால் அமைதி தரவே வந்திடுவார். அமைதி தரவே வந்திடுவார். கலங்கிடாதே நீ திகைத்திடாதே, காக்கும் முன் தேவன் நான் என்றாரே. கலங்கிடாதே. முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழுகிறோம். எங்களால் ஏதாவது ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த காலத்தில் நாம் ஒருவர் பேசும்போது என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு பேசுகிற ஒரு பரிதாப நிலையை நம்ம ஒவ்வொருவரும் ஏற்படுத்துகிறோம். யாராவது நம்மிடத்தில் உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று சொல்வது ஒரு பழக்கமான ஒரு சொல்லாக மாறிவிட்டது. உண்மையிலேயே நம்முடைய கை நம்மை காட்டுகிறது, நம்முடைய அதிகாரத்தை காட்டுகிறது, நம்முடைய அறிவை காட்டுகிறது, படிப்பை காட்டுகிறது, வசதியை காட்டுகிறது, நம்முடைய உழைப்பை காட்டுகிறது. என் கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு பாசாங்கான ஒரு வார்த்தை. தேவன் நம்முடைய கைக்குள் சகல ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார்.
சங்கீதக்காரன் சொல்றாரு, நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அதனுடைய பொருள் என்ன? உங்கள் உழைப்பின் உணவை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உழைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எல்லா மிருகங்களும் தரையில் 4 காலில் நடக்கும்போது மனிதன் மட்டும் அவனுடைய முதுகு தண்டு நேராக நிற்கவும் 2 கால்களால் நடந்து 2 கைகளால் வேலை செய்யும் ஆற்றலை தேவன் அவனுக்கு வைத்திருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் கூட தன்னுடைய 2 கரங்களால தோட்டத்தை பண்படுத்தினான். அவனுடைய கைகள் பயன்படுத்தப்பட்ட வரலாற்றை நாம் படிக்கிறோம். ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்த மனிதன், அவர்கள் பலிப்பீடத்தை கட்டி பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் படிக்கிறோம். பலிப்பீடம் எப்படி கட்டப்படும்? கைகளால் தான் கட்டப்படும். பலி எப்படி கொடுக்கப்படும்? கைகளால் தான் கொடுக்கப்படும். ஆகவே உழைப்பானாலும் சரி, தொழுகையானாலும் சரி, நம்முடைய கைகள் அங்கே பயன்படுவதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப காலத்துக்கு முன்பாக, அதாவது மோசேயினுடைய காலத்தில், அவருக்கு ஏறக்குறைய ஒரு 80 வயது இருக்கும். அவருடைய வாழ்க்கையை வெறுத்து போனவராக தன் மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு சாயங்கால வேளை, அதாவது ஒளி மங்கி கொண்டிருக்கிற வேளை. ஒரு முட்செடி தானாக பற்றி உயரமாக குபு குபு என்று எரிகிறது. கூடுதலாக எரிகிற அந்த செடியினுடைய இலைகள் ஒன்றும் கருகவில்லை. இதை கண்ட மோசே அதிசயமாக அதன் அருகில் செல்கிறார். அப்போது அந்த எரிகிற அந்த முட்செடியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே மோசே என்று. சகோதரர்களே, இந்த மோசே என்ற வார்த்தை, இந்த பெயர் எகிப்தியர்கள் அவனுக்கு கொடுத்த பெயர். அது எகிப்திய வார்த்தை. மோசேக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னன்னா, எகிப்தை அவன் மறந்து ஏறக்குறைய 80 வருஷங்கள் ஆகிவிட்டது. எகிப்தில் அவன் எப்படி இருந்தான் தெரியுங்களா? எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில், எகிப்து தேசத்தில் அவன் ராஜகுமாரனாய் எல்லா விதமான பொக்கிஷங்களுக்கு, ஆல் த ட்ரெஷர்ஸ், அவனுடைய கையின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. அவன் மீது பொன்னும் வெள்ளியும் மரகதமும் மாலைகளாக அணிவிக்கப்பட்டிருந்தது. கூடுதலாக அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் படிக்கிறோம், மோசேயானவன் எகிப்தின் சகல வித்தைகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான். அதாவது எகிப்து நாட்டினுடைய அறிவில தேர்ச்சி பெற்றிருந்தான். உதாரணமாக, எகிப்திலே கட்டப்பட்ட பிரமிடுகள் எகிப்தின் அறிவை நமக்கு காண்பிக்கிறது. சகோதரர், இவ்வளவு அறிவும் இவ்வளவு செல்வம் உடைய ஒரு மனிதன் அவன் தேவனை சந்திக்கும் போது இடுப்பிலே ஒரு துண்டோடு ஆடுகளை மேய்க்கிற ஒருவனாக 80 வயது மனிதனாக இருக்கிறான். யாத்திரையாகும் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் அவனை பார்த்து, உன் கையிலே இருக்கிறது என்ன என்று கேட்டார். இந்த கேள்வியை நான் உங்கள் முன்பாக வைக்கிறேன். உன் கையிலே இருக்கிறது என்ன? வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்? மோசே ரொம்ப ஆச்சரியத்தோடு, முச்செடியிலே தோன்றின தேவன் தன்னிடத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்பார். பார்வோனை பற்றி கேட்பார், அவனுடைய அழிவை பற்றி கேட்பார், அவனுடைய அதிகாரங்களை பற்றி கேட்பார், உலக காரியங்களை குறித்து பேசுவார், தன்னுடைய குடும்பத்தை பற்றி பேசுவார் என்றெல்லாம் அவன் எண்ணி இருக்கலாம். ஆனால் மோசேயின் இடத்துல கர்த்தர் அவன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். இந்த காலையும் தேவன் உங்களை பார்த்து, உங்கள் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். உங்கள் கையில் உங்கள் வேதாகமம் இருக்கிறது. உங்கள் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் இருக்கிறது. அவர் சிந்திய ரத்தம் இருக்கிறது. அவர் உங்களை மீட்டு கொண்டார் என்ற தகவல் இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற போதனை இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்ற சித்தம் இருக்கிறது.
உங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயமானது என்ற போதனை இருக்கிறது. நீங்கள் ஜீவனுள்ள கல்லாக திருச்சபையில் இருக்கிறீர்கள் என்ற அறிவு இருக்கிறது. அந்த சகோதரர்களே, உங்கள் கையில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை என்று சொல்வது ஒரு பதில் அல்ல. என் அன்பு தாயே, தகப்பனே, கர்த்தர் மோசேயின் இடத்துல உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஒரு கோல் என்று சொன்னான், ராட் என்று சொன்னான். இந்த கோல் என்பது ஏதோ கோழியில் முட்டையிலிருந்து வருவதோ, பாம்பின் முட்டையிலிருந்து வருவதோ, மிருகத்தின் குட்டிகளாக வருவதோ அல்லது வேறு எங்கிருந்து வருவதோ அல்ல. ஒரு மரத்தின் கிளை, ஒரு 4 அடி நீளம் உள்ள நேரான ஒரு துண்டு வெட்டப்பட்டு தோல் உரிக்கப்பட்டு மழமழப்பாக ஆடுகளை ஓட்டுவதற்கென்றும் ஊன்றி நடப்பதற்கென்றும் மனிதன் தெரிந்து கொண்ட ஒரு கோல். அந்த கோலை நட்டால் மீண்டும் முளைக்காது. அந்த கோல் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆயுதமாக பயன்படும். நீங்கள் அந்த கோலை கொண்டு ஒன்றை தடுக்கலாம், அல்லது ஒன்றை ஊன்றி நடக்கலாம், ஒன்றை குத்தி பார்க்கலாம். குறைந்தபட்சம் உங்கள் காலடியில் இருக்கிற ஆடுகளை மெதுவாக நீங்கள் வழி நடத்தலாம். இந்த கோலுக்குள்ள எந்த மாயமும் இல்லை, எந்த உயிரும் இல்லை. அன்பு சகோதரனே, வாழ்க்கையில் தேவன் நம்முடைய கையில் வைத்திருக்கிறவைகள் நம்முடைய பார்வையில் பயனில்லாததாக இருக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உனக்கு இயேசு இருக்கிறார், அவருடைய சிலுவை இருக்கிறது, அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையை ரட்சிக்கும் கோலாக இருக்கிறது. இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக கோலை கொடுக்கவில்லை, தமது ஜீவனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவன் அடையவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, that you may have an abundant life, Christ came into this world. மோசே தெளிவாக சொன்னாரு, என் கையில் கோல் இருக்குதுன்னு. இப்பொழுது அந்த கோல் கூட உனக்கு தேவையில்லை என்பது போல அதை கீழே போடு என்று சொன்னார். அதை அவன் கீழே போட்ட போது அது ஒரு பாம்பாக ஓடியது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் ஏமாந்தாலே ஒரு பாம்பு அதே போன்ற ஒரு பாம்பாக ஓடியது. அதை கண்டு மோசே விலகினான். அதை குறித்து ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் சொன்னார், அந்த பாம்பினுடைய வாளை பிடி என்று. அவன் வாளை பிடித்த போது அது கோலாக மாறியது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், தலையை பிடி என்று ஆண்டவர் சொல்ல, வாளை பிடி என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் சூரியனை பூமிக்கு இழுத்து வர முடியாது, கடலில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் குடித்து விட முடியாது, இருக்கிற மலைகளெல்லாம் சாம்பலாக தூசியாக மாற்றிவிட முடியாது. மனிதர்களாகி நாம் வாழும் காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் பண்பும் பண்பாடும் வயதும் அதற்கு தகுந்தாற் போல வாழ்க்கையும் ஜீரணிப்பதற்கான உணவும் வாழ்வதற்கான ஒரு வீடும் பார்ப்பதற்கும் மகிழ்வதற்குமான ஒரு குடும்பம் போதுமானதாக இருக்கிறது. Have a simple life. ஆகவே கர்த்தர் சொன்னார், அதன் வாளை பிடி என்று. பிடித்துக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 23:4 சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வாழ்க்கை இதுதாங்க. நம்முடைய வாழ்க்கை சரிவான ஒரு பள்ளத்தாக்கு. கரணம் தப்பினால் மரணம். பள்ளத்தாக்கில் நடந்து போகிற ஆள் பெருவாரி அவன் விழுந்துருவான். ரொம்ப ஆபத்து. விழுந்த மனிதன் எங்கே விழுந்தான்னு கூட தெரியாது. அவன் இருளிலே மூழ்கி விடுவான். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். நாம் மரண பள்ளத்தாக்கிலே வாழ்கிறோம். நமக்கு வெறும் கோல் இருந்தால் தடி இருந்தால் மட்டும் பத்தாது, தேவன் நம்மோடு இருக்கணும். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்,
ஒரு கோலால் நம்மை காப்பாற்றிக்க முடியாது. கோல் நமக்கு பயன்படும். ஆனால் கோலை கொடுத்தவரும் நம்மோடு இருக்கணும். தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. யோசுவா 1 அதிகாரம் 5வது வசனம். இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள வசனங்கள்லாம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ உத்தமனும் சகல காரியங்களையும் ஜெயிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொன்னார். யோசுவா 1 அதிகாரம் 8வது வசனம். அன்பு தோழர்களே, கோல் இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கும்போது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேற்றும் என்ற சொல்லுக்கு ஆங்கிலத்தில் கம்ஃபர்ட். என்னை காப்பாற்றுவதற்கும் மேலாக என்னை தேற்றுகிறதாகவும் இருக்கிறது. The rod not only protects me and saves me, it also comforts me. தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதே நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. இந்த காலையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. சகோதரர்களே, மோசேக்கு கர்த்தர் இந்த கோலை கொடுத்து, நீ போய் பார்வோனை பார், நான் அனுப்பினதாக அவனிடத்தில் சொல். அவன் நம்பாமற் போனால் உன் கையில் உள்ள கோலை கொண்டு அவனுக்கு முன்பாக அற்புத அடையாளங்களை செய்ய என்று சொன்னார். அவன் பார்வோனுடைய அரண்மனைக்கு வந்து கோலை கீழே போட்ட போது அது பாம்பாக ஓடியது. அந்த கோலை கொண்டு அவன் 10 வாதைகளை எகிப்திலே நிகழ்த்தினான். அதே கோலை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்போது சிவந்த சமுத்திரம் குறுக்காக நின்றது. அப்பொழுது என்ன செய்வேன் என்று அவன் நினைக்கும் போது அவன் தன்னுடைய கோலை உயர்த்தினான். அப்பொழுது சமுத்திரம் ஒரு கால்வாய் போல பிரிந்தது. 2 பக்கம் தண்ணீர் குவியலாக நின்றது. 6 லட்சத்துக்கும் அதிகமான ஆண்களும் அதற்கும் அதிகமான பெண்களும் அதற்கு அதிகமான குழந்தைகளும் மோசேயும் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக புறப்பட்டு போனார்கள். அந்த கோலினாலே மலையை தட்டி அவன் தண்ணீரை பெற்றுக்கொண்டான். அந்த கோலினாலே இஸ்ரவேலர்களை பாதுகாத்தான். ஒரு கட்டத்தில் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நடந்தது. இந்த பகுதியை யாத்திரையாகமும் 17வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். 12வது வசனம். மோசே தன் கையில் கோலை வைத்திருந்தானே, அதை அவன் தூக்கி காண்பித்த போது இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய எதிரிகளிடத்தில் வெற்றி பெற்றார்கள். As Moses lifted his rod on his hand, the children of Israel able to win in the war. அவர்கள் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு நேரம் கையை தூக்கி கொண்டிருப்பான், அந்த கோலை கையில தூக்கி பிடித்து கொண்டிருப்பான். அவனும் 80 வயதை கடந்த மனிதனாயிற்று. தளர்வுற்றவனாக அவன் கையை இறக்கும் போது இஸ்ரவேலர்கள் தோற்றார்கள், எதிரிகள் ஜெயித்தார்கள். அப்பொழுது நூனின் குமாரனாகிய யோசுவாவும் இன்னொரு சகோதரனும் மோசேக்கு ஒரு பெருங்கல்லை புரட்டி அவனை உட்கார வைத்து அவனுடைய கையை தூக்கி பிடித்து கொண்டார்கள். அப்பொழுது அவனுடைய கையில் கோல் உயர்ந்திருந்தது. இதை தான் நம்ம யாத்திரையாகமும் 17வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் படிக்கிறோம். அப்பொழுது மோசேயினுடைய தளர்ந்த கை தூக்கினதாக இருந்தது, கோல் உயர்த்தப்பட்டதாக இருந்தது. இந்த காலையில் நான் சொல்ல வந்தது இதுதான். வாழ்க்கை என்பது மிகவும் தளர்வுள்ள ஒன்றாக இருக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. அது வேதனையும் கசப்பும் நிறைந்தது. அது நோயும் நொடியும் கொண்டது. Flesh is weak. You cannot be strong. வாழ்க்கை முழுவதுமே நம்முடைய வயதுக்கு தகுந்தாற் போல நாம் எல்லா சோர்வையும் சோதனையும் அடைகிறோம். நம்முடைய கைகளை தூக்கி நிறுத்த இன்னொரு நமக்கு தேவை. மோசேயினுடைய கையை தூக்கி நிறுத்த 2 பேர் தேவைப்பட்டார்கள். அவர்கள் தூக்கி பிடித்து கொண்டிருந்த போது அந்த கோல் உயர்ந்தது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை தூக்கி வைக்கும் துணையாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். தேற்றவாளன் இருக்கிறார்.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். அவர் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் திக்கற்றவர்களாக இராமல் தேவ பிள்ளைகளாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில், நம்முடைய சோர்வுகளில், நம்முடைய நஷ்டங்களில், நம்முடைய வியாதியின் உச்சகட்ட சத்தத்தில் அவர் துணை நிற்கிறார். இந்த காலையில் தேவனுடைய ஆலயத்தில் பண்புடன் அன்புடன் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ ஜனமே, வாலிபனே, வாலிப பிள்ளையே, பெரியவர்களே, தாய்மார்களே, விதவிகளே, நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவன் உங்களுக்காக ஒரு கோலை தந்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கான தேவன் அனுப்பின கோல் அது. அந்த கோல் துளிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த கோல் வேறு யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான். Jesus is the rod of our salvation. God gave the rod to the children of Israel. தேவன் தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அந்த கோலை தந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை ஒரு கோல் போல் இருக்கிறது. அவருடைய மரணம் அந்த கோலின் மீது நிகழ்த்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த சிலுவை நம்முடைய ஜெயத்தையும், நம்முடைய ரட்சிப்பையும், நம்முடைய எதிர்காலத்தையும் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் கண்ணீரை துடைத்து ஜெய கிறிஸ்து இயேசுவின் பின்னாலே ரட்சிக்கப்பட்ட தாசர்களாக ஜீவனுள்ள பாடல் பாடி பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளுக்குரிய நற்செய்தியை இங்கே நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, நீர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதில்லை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் கால்கள் சறுக்கிக் கொண்டே இருக்கிறது. எங்கள் வயது ஏறவும், எங்கள் நோய்கள் பெருகவும் மரண வாசலில் நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, உமது பரிசுத்த கோலும் எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை ரட்சித்து, இதோ மோசே தன்னுடைய கைகள் தளர்வுற்ற போது அதை தூக்கி நிறுத்த அந்த 2 சகோதரர்கள் இருந்தது போல எங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த இந்த திருச்சபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு தோத்திரம். முதியோரையும் தாய்மார்களையும் திருமணமாகாத பெண் குழந்தைகளையும் வேலை தேடும் வாலிபர்களையும் சஞ்சலமுற்றிருக்கிற குடும்பங்களையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்தரலாம். இந்த நாளின் தொழுகை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேடும் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தேன். ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியர்களும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்புகிற நல்ல பரம்பிதாவே, ஆமென்.